அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சான்றோர் அப்படிங்கிற தலைப்ப பேஸ் பண்ணி, அதில பர்ட்டிகுலரா தமிழ் ஒலி அப்படிங்கிற தலைவர பத்தி ஒரு 10 கேள்விகள் பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது, உங்களுக்கு அவர பத்தின ஒரு தெளிவு கிடைக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாமா? சரி இப்போ முதல் கேள்வி பாருங்க. என்ன குடுத்திருக்காங்க? பாரதியாரின் வழித்தோன்றலாகவும், பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்குபவர் யாரு? அப்படிங்கிறது கொஸ்டின். இது ஒரு பேசிக்கான கொஸ்டின் தான். எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே? இதுக்கான ஆன்சர் வந்து தமிழ் ஒலி அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா? இப்போ அடுத்த கேள்வி பாருங்க. கீழ்க்கண்ட தமிழ் ஒலியின் நூல்களில் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. அவருக்கு சம்மந்தமில்லாத நூல் எதுன்னு நம்ம சொல்லணும். ரொம்ப சிம்பிள். இதுக்கான ஆன்சர் வந்து தமிழர் இலக்கியம் அப்படிங்கிறது ஆன்சர். அப்படி ஒரு நூல் வந்து அவர் எழுதலை. இருந்தாலும் நான் மற்ற நூல்லாம் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல் நூல் பாருங்க, நிலைபெற்ற சிலைன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வீராயி, மூணாவது கவிஞரின் காதல், அதுக்கப்புறம் மேதினமே வருக, குருவிப்பட்டி. எல்லாமே அவரோட முக்கியமான நூல்கள். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்து தமிழ் ஒலியின் இயற்பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, விஜயரங்கம் அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா? ஓகே. இப்போ அடுத்த கேள்வி பாருங்க. தமிழ் ஒலி அவர்களால் இயற்றப்பட்ட காவியங்களில் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். பொருந்தாத காவியம் எதுன்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கான ஆன்சர் வந்து மேதினமே நீ வருக அப்படிங்கிறது ஆன்சர். ஏன்னா இது வந்து தமிழ் ஒலி எழுதிய தனிக்கவிதை நூல். சரிங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தனிக்கவிதை நூல் இது மேதினமே நீ வருக. இது எல்லாமே அவரோட காவியங்களை குறிக்குது. சரியா? இதெல்லாம் நிலைபெற்ற சிலை, வீராயி, மாதவி காவியம். இது எல்லாமே என்னது? தமிழ் ஒலியோட காவியங்கள். அது ஒன்று மட்டும் தனிக்கவிதை. அடுத்து 1947 தமிழ் ஒலி அவர்களால் இயற்றப்பட்ட முதல் படைப்பு. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, விதியோ வினையோன்னு கொடுத்துருக்காங்களா? இது தப்பாக கொடுத்துருக்காங்க. விதியோ வீணையோன்னு வரும். சரிங்களா? அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. சரியா? ஓகே. இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 11வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, தோழர் ஸ்டாலின் எனும் நூல் தமிழ்மொழி அவர்களால் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது அப்படிங்கிறது கொஸ்டின். ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் வந்து 1952. இது வந்து தமிழ் ஒலியோட நாடக நூல். இதை அரங்கேற்றணும்னு நினச்சிருப்பாரு, ஆனால் அரங்கேற்றிருக்க மாட்டார். அப்போ இதை அரங்கேற்றப்படவில்லைன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஓகே. எந்த வருஷம்? 1952. இப்போ அடுத்த கேள்வி பாருங்க. தமிழ் ஒலி அவர்களால் இயற்றப்பட்ட குழந்தை இலக்கிய நூல். கண்டிப்பாக கேட்பாங்க. குழந்தை இலக்கிய நூல் எது அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. எந்த நூல்? அந்தி நிலா பார்க்கவா அப்படிங்கிற நூல் தான். சரியா? இதை தவிர்த்து மற்ற நூல்கள்லாம் இருக்கு பாருங்க. இது எல்லாமே தமிழ் ஒலியோட கவிதைகள். இதெல்லாம் குருவிப்பட்டி, உயிரோவியம், அறிவூட்டும் 100 அற்புத கதைகள். இது எல்லாமே அவரோட கதைகள். ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? கண்டிப்பாக கேட்கலாம். இப்போ அடுத்து பாருங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? கவிஞர் தமிழ் ஒலி தமிழ் வானத்தில் விளங்கிய ஒரு விண்மீன், அதன் மங்காத கவிதை ஒளியை போற்றுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ் ஒலியை பாராட்டினது யாரு அப்படிங்கிறது கொஸ்டின். யார் பாராட்டியிருப்பார்னா மூவை தான் பாராட்டியிருப்பாரு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? மூவை. சரி, ஓகே. இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? தமிழ் மொழியில் எழுதப்பட்ட எழுச்சியூட்டும் தலித் இலக்கியங்களில் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. தலித் இலக்கியம் நிறைய எழுதியிருப்பாரு தமிழ் ஒலி. அது தமிழ் மொழின்னு தப்பாக கொடுத்துருக்கு, அது தமிழ் ஒலின்னு. தமிழ் ஒலி நிறைய தலித் இலக்கியம் எழுதியிருப்பாரு, அதில் பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து கவிஞர் விழா அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா? அது மட்டும் தான் பொருந்தாதது. கவிஞர் அப்படிங்கிறது அவரோட ஓரங்க நாடக நூல். இது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இதை வந்து மற்றது எல்லாமே அவர் எழுதிய தலித் இலக்கியங்கள். சரிங்களா? இப்போ அடுத்து தமிழ் இலக்கியத்தில் சிலப்பதிகாரத்திற்கு பின் எழுந்த இசை நாடக நூலாக கருதப்படும் தமிழ் ஒலியின் நூல் எது? அதாவது சிலப்பதிகாரத்துக்கு அப்புறமா ஒரு நூல் இசை நாடக நூல்னா அது இதுதான்ப்பா அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. எந்த நூல் அப்படிங்கிறது கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் வந்து தமிழ் ஒலி எழுதிய விதியோ வீணையோ அப்படிங்கிறது தான். இது வந்து அவரோட முதல் நூல் பார்த்தோம்ல. இதை தவிர்த்து மீதி நூல்கள்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் ஒலியோட ஆய்வு நூல்கள். கண்டிப்பாக கேட்பாங்க. சிலப்பதிகாரத்தை ஆய்வு பண்ணியிருப்பாரு. அந்த நூலோட பேர் தான் சிலப்பதிகாரம் காவியம் நாடகமான்னு பேர் வச்சிருப்பார். சரிங்களா? அடுத்து தமிழும் சமஸ்கிருதமும் ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஆய்வு பண்ணியிருப்பாரு. அடுத்து திருக்குறளும் கடவுளும் கொடுத்துருக்காங்களா? இதுவும் அவரோட ஆய்வு நூல் தான். அதை தவிர்த்து மீது எல்லாமே ஆய்வு நூல்கள். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இப்போ அடுத்து சென்னை பல்கலைக்கழக தமிழ்துறை பொன்விழா மலரில் நூற்றாண்டு சிறந்த கவிதையாக இடம்பெற்ற கவிதை எது? அதாவது இந்த நூற்றாண்டில் இதுதான் சிறந்த கவிதை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க, ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கவிதையோட பேர் என்னங்கிறது கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் வந்து பட்டமரம் அப்படிங்கிறது ஆன்சரு. இதை தவிர்த்து ஆப்ஷன் ஏ பாருங்க, 3 ஆண்களும் ஒரு பெண்ணும் கொடுத்துருக்காங்களா? இதுவும் அதே மாதிரி ஆப்ஷன் பியில் மாமாவின் சாகசம்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த ரெண்டுமே நம்ம தமிழ் ஒலியோட குறு நாவல்கள். இதை ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.